ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஆஃப் நான் சேனல். இன்றைக்கி நான் டெல்லியில் டெர்மினல் 3லேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறேங்க. அதுவும் விஸ்டாரா ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இந்த விஸ்டாரா ஃப்ளைட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். மற்ற ஃப்ளைட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப விஸ்டாரா ஃப்ளைட் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து விஸ்டாரா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கனாக்கா டெஃபினட்டாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக விஸ்டாரா ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் இந்த வீடியோவில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெக்கார்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும். ஓ மை காட், ஓ மை காட் சார், அங்கே பாருங்கள் சார், இடி சார், இடி இடிக்குது சார், ஃப்ளைட் பக்கத்துலேயே சார். ஓ நம்ம ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. டெல்லியில் மட்டும் நீங்கள் ஃப்ளைட் ஏறணுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 300 மீட்டராச்சு நீங்கள் நடந்து தான் போய் ஃப்ளைட் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஃப்ளைட் லேனு. பக்கம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஹாய், நமஸ்தே. ஃப்ளைட் ஏறினோடனே நமக்கு சர்ப்ரைஸுங்க. இவர் யாருன்னு தெரியுதுங்களா? இவர் தான் சிவி சண்முகம். போன ஏடிஎம்கே பீரியடில் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். விஸ்டாரா ஃப்ளைட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு விஐபி நான் பார்த்துருவாங்க. அது மெயினாக பொலிட்டீஷியன்ஸ் வந்து நான் பார்ப்பேன். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் கிளாஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எக்கானமி இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கானமி. விஸ்டாரில் கேபின் லக்கேஜ் வைக்கிறதுக்கு நல்லாவே வந்து ஸ்பேஸ் இருக்குங்க. மற்ற ஃப்ளைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். இங்கே கொஞ்சம் நிறையவே கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் த விஸ்டாரா ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா A320 ஏர்பஸ் அதெல்லாம் ஃப்ளைட்லேயும் கொடுக்குற மாதிரி இதுலேயும் வந்து சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த புக்லெட்டை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். விஸ்டாரா ஃப்ளைட்டில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த பிங்க் லைட்டு தாங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இந்த ஃப்ளைட்டில் ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து மொபைல் ஒரு லேப்டாப் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம மற்ற ஏர்லைன்ஸில் பார்க்காத ஒரு ஃபெசிலிட்டி இந்த ஏர்லைன்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் ஹோல்டர் தாங்க. ஸோ மொபைல் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வச்சுட்டு நீங்கள் ஒரு மூவி பார்க்கலாம். அந்தளவுக்கு இங்கே செம்மையாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் உள்ள டேப் கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து மொபைல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்னோடய மொபைலில் இருக்க ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். எனக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு கம்ஃபர்ட் வந்து இருக்கும். மற்ற ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொபைல் ஹோல்டர் இருக்காது. நீங்கள் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணிட்டாங்கனாக்கா உங்களுக்கு மொபைலில் சிக்னல் இருக்காதுங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னாக்கா விஸ்டாரா வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டில் இருக்க கியூஆர் கோட் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடும். ஒய்ஃபை வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த விஸ்டாரா வெப்சைட்டை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதில் இருக்கிற சாங்ஸோ மூவிஸோ எல்லாமே பார்க்கலாம். இதில் தமிழ் சாங்ஸ் இருக்குது, தமிழ் மூவிஸ் இருக்குது, ஹிந்தி, அப்புறம் தெலுங்கு, மலையாளம் எல்லாமே இருக்குங்க. எல்லா லாங்குவேஜஸும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது வேணுமோ சூஸ் பண்ணி பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லைங்க. கண்டிப்பாக வந்து கிட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் கிட்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய இருக்கும். அவங்க வந்து மொபைல் பார்த்துட்டே வர்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஃப்ளைட்லேயும் இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் பாயிண்ட் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. லைட் இருக்குது, நீங்கள் லைட் வேணும் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹெல்ப் லைன் நம்ம இருக்கும். அந்த எல்லோ லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஹெல்ப் லைனில் வந்து ஏர் ஹோஸ்டஸ் என்ன வேணுமோ கேட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃப்ளைட்லேயும் வந்து ட்ரே இருக்குங்க. இந்த ட்ரே யூஸ் பண்ணி நம்ம வந்து படுத்துக்கலாம், இல்லை வந்து நம்ம ஏதாவது பேக் எதாவது வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் சாப்பிடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆஃபீஸ் ஒர்க் இருக்குன்னா நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணி நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணலாம். இந்த ஃப்ளைட்டில் வந்து உங்களுக்கு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் அட்ஜஸ்ட் ஆகும். புஷ் பேக் மாதிரி பின்னாடி வந்து மூவ் ஆகும். நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீட்டை பாருங்கள், நம்ம இந்த மிடில் இருக்க சீட் வந்து பின்னாடி மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி புஷ் பேக் மாதிரி பின்னாடி மூவ் ஆகிடும். மற்ற 2 சீட் பாருங்கள் ஈவனாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்கு வந்து டேக் ஆஃப் சிக்னல் கிடச்சிச்சு. அதனால நம்ம டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க. டேக் ஆஃப் ஆகி மேலே போகும்போது சிட்டியில் அவ்வளோ அழகாக தெரியும்.
வெளியில் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மேகம்லாம் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. டேக் ஆஃப் ஆனோடனே நமக்கு வந்து ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஃபுட்டு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டார் ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸ் மட்டும்தாங்க டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு வரும். மற்றபடி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக சேம் ஃபுட்டு தான். இங்கே வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே கொடுக்குறோம். நம்ம வாங்கியிருக்க நான்வெஜ் ஃபுட் கிட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஒரு ஃபுட் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு க்ரீம் கொடுத்துருக்காங்க, பாயசம் க்ரீம் இது. நெக்ஸ்ட் வந்து கெச்சப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டீ பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருக்க டீ பேக்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலு. இது வந்து ஸ்பூன் கிட்ஸுங்க. ஸோ இந்த ஸ்பூன் கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டீலில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வுட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு டிஷ்யூவும் வந்துடும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு டிஷ்யூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. வெட்டான டிஷ்யூ இருக்கும். இப்போ வெட் டிஷ்யூலாம் கொடுக்குறதில்ல, ஒன்லி ட்ரை டிஷ்யூ மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஃபோக் இருக்குது, ஸ்பூன் இருக்குது, அப்புறம் கட்டர் கொடுத்துட்றாங்க. இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க, நோ சார்ஜஸ்ஸு. விஸ்டார் ஃப்ளைட்டில் அது ஒரு ஸ்பெஷலு. நீங்கள் ஃப்ளைட் காஸ்ட்டோடையே உங்களுக்கு ஃபுட்டு காஸ்ட்டும் வந்து ஆட் ஆகி வந்துடும். ஸோ அதனால் நம்ம அடிஷ்னலாக பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரி வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணாக்கா இதில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கனாக்கா ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ரைஸ் வந்து புலாவ் மாதிரி இருந்துச்சு இந்த ரைஸு. அதுக்கப்புறமா வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு கிரேவி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு சிக்கன் கிரேவி. ஸோ இது நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த புலாவ் வித் கிரேவி வந்து நம்ம ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ ரைஸும் நல்லா வெந்திருந்தது. இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணின்னு சொல்லலாம், இல்லை புலான்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் வந்து இருந்தது. ஃபைனலாக ஒரு ஸ்வீட் பாயசம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது தயிர் மாதிரி நல்லா கெட்டியமாக இருந்தது. பட் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நான் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஒரே இடியாக இருந்துச்சுங்க. நம்ம ஃப்ளைட்டில் பக்கத்துலேயே ஃபுல்லாக நிறைய இடி மின்னலாக இருந்துச்சு. நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இடி மின்னல்லாம் பார்க்குறேன் ஃப்ளைட்லேருந்து. பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஜர்க் ஆகிட்டே இருந்தது. ஸோ சேஃப்டி பெல்ட்டை போட்டுகிட்டே தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இந்த இடிலாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துட்டேங்க. ஏன்னா ஃப்ளைட்டு ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு. அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஆனால் இருந்தாலும் ஓகே, நாங்கள் அப்படியே எல்லாருமே ஒருத்தர் பேசிக்கிட்டே அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளைட்டில் போகிறப்ப இதேமாதிரி இடிலாம் பக்கத்தில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக அந்த இடியெல்லாம் தாண்டி நாங்கள் வந்துட்டோங்க. வந்ததுக்கப்புறமா இந்த சைடெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக லேயராக மேகம் இருந்தது. நல்லா பாருங்கள், ஒவ்வொரு மேகத்துக்கும் எப்படி லேயர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே ஒரு லேயர் ஆஃப் மேகம் இருக்குது, செகண்டில் ஒரு லேயர் ஆஃப் மேகம் இருக்குது, அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு லேயர் ஆஃப் மேகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா? எனக்கு வந்து பார்க்குறதுக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து டீ ஆர் காஃபி வந்து கொடுப்பாங்க. அதுக்கு கூடவே வந்து மில்க் க்ரீம் கொடுப்பாங்க. வித் டீ பேக்ஸ், சுகர் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் வேணுங்கிறது வந்து போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். காஃபி லவ்வர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கனாக்கா டெஃபினட்டாக மில்க் பவுட்ரு போட்டு சாப்பிட மாட்டாங்க. மில்க் வேணால் போட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் மில்க் பவுடர் இல்லாமல் பிளாக் காஃபி வந்து வித் சுகரோட இந்த மாதிரி ஒரு மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா வேறு லெவலில் ஒரு அனுபவம் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர் வந்து ஒரு நல்ல சில்னஸான பிளேஸில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாக் காஃபி வந்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சூடாக அது வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. இதுக்காகவே நான் தூங்காமல் வெயிட் பண்ணி நான் ஃப்ளைட்டில் வந்து நான் காஃபி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம சென்னை வந்து ரீச் ஆகிட்டோங்க. சென்னை சிட்டி வந்துடுச்சு. நம்ம மேலேருந்து பார்க்குறதுக்கு சென்னை சிட்டி எப்படி இருக்குது சொல்லி பாருங்கள். ஸோ வேறு லெவல் இருக்குது. என்னால் வந்து கிளியராக எடுக்க முடியல, ஏன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்தளவு ஓரளவுக்கு தான் கிளியரன்ஸ் கிடைக்கும். கிளாஸ்லாம் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸாக இருக்குது. ஸோ என்னால் கிளியராக வியூ காட்ட முடியல. உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இது வந்து 600 ஃபீட் ரோடு, நம்ம சென்னை அவுட்டர் ரிங் ரோடு. அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம லேண்ட் ஆக போகிறோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா கிண்டி ஏரியா வந்து பக்கம் வந்துவிட்டோம். இப்போ நம்ம மெட்ரோ பிரிட்ஜ் வந்து க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மெட்ரோ பிரிட்ஜ் தெரியுதுங்களா? ஸோ மெட்ரோ பிரிட்ஜ் சிட்டிக்குள்ளே இருக்க மெட்ரோ பிரிட்ஜு நம்ம அப்படியே க்ராஸ் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போது நம்ம வந்து லேண்ட் ஆக போகிறோங்க.
இப்போ பாருங்கள் நமக்கு லேண்டிங் வந்து சிக்னல் கொடுத்துட்டாங்க. நம்ம கிட்டத்தட்ட கீழே இறங்கிட்டோம். நம்ம கீழே இறங்க எல்லாமே எப்படி தெரியுதுன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கே நமக்கு. இப்போ நம்ம ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கியாச்சுங்க. இறங்கி இப்போ வந்து நம்ம பேக்கேஜ் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். பேக்கேஜ் வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு முன்னாடியே வந்து நம்பர் சொல்லிவிடுவாங்க, எந்த பெல்ட் நம்பர் சொல்லிட்டு நீங்கள் ஃப்ளைட்லேயே வந்து கேட்டுட்டு நீங்கள் போயிடலாம். அப்படி இல்லைனா அங்கே வந்து பெல்ட் இடத்துல வந்து உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி போட்டிருப்பாங்க டிஸ்பிளேயில். ஸோ நீங்கள் அந்த எந்த பெல்ட்டில் வருதோ நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களோட லக்கேஜ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்படி நடந்தே போயிட்டே இருந்தோம்னாக்கா இங்கே தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபரும் வந்து இருக்கும். ஸோ அந்த போர்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த போர்டை பார்த்துட்டு நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபருக்கும் வந்து நீங்கள் போர்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எஃபர்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ, பை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.